Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவலை வச்சு அவல் கேசரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துடலாம். காஞ்ச திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலையே போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த அவலை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவல் வறுத்த பேன்லேயே நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். 1 கப் அவலுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் அவல் அளக்குறீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அவலை போட்டு கிண்டிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை போட்டு கெட்டி இல்லாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க. அவல் சீக்கிரமாகவே வெந்துடும். கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கிண்ட தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அவல் தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை போட்டு கிண்டும் போது இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் கேசரி. சர்க்கரையை போட்டு எல்லா பக்கமும் கிண்ணதுக்கப்புறமா இதில் கேசரி கலர் பவுடர் சேர்த்துடலாம். உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுருவோம். நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேனலில் போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் கேசரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.